வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே மிகுந்த சிந்தனை திறன் கொண்டவர்கள். அவர்களின் மனம் எப்போதும் விவரங்களை ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பும் தன்மை கொண்டதாக இருக்கும். வாழ்க்கையில் எதையும் மேற்பரப்பாக எடுத்துக்கொள்ளாமல் அதன் உள்ளார்ந்த காரணம், விளைவு, பயன் ஆகியவற்றை ஆராய்ந்து முடிவெடுப்பதே இவர்களின் சிறப்பு. அதனால் மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் கன்னிராசிக்காரர்கள் உடனே கவனித்து சரி செய்ய முயற்சிப்பார்கள். இந்த இயல்பு அவர்களை ஒரு நல்ல ஆலோசகராகவும் திறமையான திட்டமிடுபவராகவும் மாற்றுகிறது. குடும்ப வாழ்க்கையிலும் தொழிலிலும் இவர்களின் இந்த கூர்மையான கவனிப்பு பலருக்கு ஆதரவாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் ஒழுங்குபட்டதாக இருக்கும். வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் விருப்பம். குழப்பம், அலட்சியம், பொறுப்பற்ற செயல்கள் ஆகியவை இவர்களை அதிகம் கலங்கச் செய்யும். அதனால் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு நேரத்தை மதித்து வேலைகளை முறையாக செய்து முடிப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். மற்றவர்களுக்கு இது கடுமையான ஒழுக்கமாக தோன்றினாலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது மன நிம்மதியை தரும் வழியாகும். இவர்களுக்குள் இருக்கும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அடிப்படை சக்தியாகும். மேலும் உணர்ச்சிகளின் வெளிப்பாட்டில் கன்னிராசிக்காரர்கள் சற்று அடக்கமானவர்கள். உள்ளுக்குள் ஆழமான உணர்வுகள் இருந்தாலும் அவற்றை வெளிப்படையாக காட்டுவதில் தயக்கம் காணப்படும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் குளிர்ந்த மனம் கொண்டவர்களாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் மிகவும் கருணை உள்ளவர்கள். பிறரின் வழியை உணர்ந்து கொள்ளும் மனம் கொண்டவர்கள். தங்களுக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களின் அன்பு பேசுவதில் அல்ல, செயல்களில் தெரியும். உதவி செய்யும் போது, வழிகாட்டும் போது, பாதுகாப்பு உணர்வு தரும்போதுதான் அவர்களின் உண்மையான அன்பு வெளிப்படும். தொழில் வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படுவார்கள். எந்த வேலைகளையும் அரை மனதுடன் செய்ய மாட்டார்கள். முழுமையாக செய்து முடிப்பதே இவர்களின் இயல்பு. ஆய்வு, கணக்கு, மருத்துவம், எழுத்து, கல்வி, நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு இயல்பான திறன் இருக்கும். காரணம், இவர்களின் மனம் எப்போதும் விவரங்களை கவனிக்கும் தன்மை கொண்டது. தவறு செய்யாமல் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களை தொடர்ந்து உழைக்கச் செய்கிறது. அதனால் இவர்களின் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியால் கன்னிராசிக்காரர்கள் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். வெளிப்புற உலகத்தின் பரபரப்பை விட உள்ளார்ந்த அமைதியை தேடும் மனநிலை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நான் யார், என்ன செய்ய வேண்டும் போன்ற கேள்விகளை அடிக்கடி தங்களுக்குள் எழுப்பிக் கொள்வார்கள். இந்த சிந்தனை அவர்களை அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ச்சியடைய செய்யும். பிறருக்கு வழிகாட்டும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு கலைப்பாடமாக அமைத்துக் கொள்ள விரும்புபவர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒவ்வொரு செயலும் ஒரு அர்த்தத்துடன் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை. அவர்கள் தங்களை மட்டும் உயர்த்தி கொள்ள விரும்பவில்லை, தங்களை சுற்றி உள்ளவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்பதே அவர்களின் உள்ளார்ந்த விருப்பம். இதனால் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் கன்னிராசிக்காரர்கள் அமைதியும் மரியாதையும் நிலையான வளர்ச்சியும் பெற்ற மனிதர்களாக உருவாகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை வெளிப்படையாக தீவிரமாக தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள் மிக ஆழமான உணர்வுகளை கொண்டதாகவே இருக்கும். அவர்கள் காதலிக்கும் போது உடனடியாக உணர்ச்சியை வெளிக்காட்ட மாட்டார்கள். முதலில் அந்த நபரை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இந்த உறவு நிலைத்திருக்குமா, எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்குமா என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் தொடர்ந்து ஓடும். அதனால் அவர்கள் தேர்வு செய்யும் காதல் உறவு சற்று தாமதமாக ஆரம்பித்தாலும் அதில் நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும். காதலில் அவர்கள் எதிர்பார்ப்பது அழகான வார்த்தைகள் அல்ல, புரிதல், பொறுப்பு, நம்பிக்கை ஆகிய மூன்றும் சேர்ந்த ஒரு உறவையே அவர்கள் விரும்புவார்கள். காதலிக்கும் நபருக்காக வாழ்க்கை முழுவதும் துணையாக நிற்கும் மனப்பாங்கு இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்வார்கள். கணவன் அல்லது மனைவி என்ற பாத்திரத்தில் மட்டுமல்ல, குடும்பத்தின் அடித்தளம் என்ற வகையிலும் செயல்படுவார்கள். குடும்பம் சீராக இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கும். சில நேரங்களில் இவர்களின் அதிக கட்டுப்பாடு, அதிக ஆலோசனை, அதிக கவனம் மற்றவர்களுக்கு சற்று சலிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அதன் பின்னணி அவர்களின் அக்கறைதான் என்பதை புரிந்து கொண்டால் இந்த உறவு மிகவும் உறுதியானதாக மாறும். பெற்றோர், துணை, பிள்ளைகள் என அனைவருக்கும் வழிகாட்டும் தூணாக கன்னிராசிக்காரர்கள் மாறுவார்கள். பணம் மற்றும் பொருளாதார நிலை. பண விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் திட்டமிடும் தன்மை கொண்டவர்கள். பணத்தை வீணாக செலவழிப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஒவ்வொரு ரூபாயும் பயனுள்ளதாக செலவாக வேண்டும் என்பதே அவர்களின் மனநிலை. அதனால் சேமிப்பு, முதலீடு, எதிர்கால திட்டங்கள் ஆகியவற்றில் இவர்களுக்கு இயல்பான திறன் இருக்கும். திடீர் பணவரவு வந்தாலும் அதை உடனே ஆடம்பரத்திற்கு பயன்படுத்தாமல் இதனால் எதிர்காலம் எப்படி பாதுகாப்பாகும் என்று யோசிப்பார்கள். வாழ்க்கையில் பெரும் செல்வம் ஒரே நேரத்தில் கிடைப்பதில்லை. ஆனால் மெதுவாக உறுதியாக சேரும் செல்வமே இவர்களின் அடையாளமாக இருக்கும்.
உடல் நலம் மற்றும் மனநலம். உடல் நலத்தில் கன்னிராசிக்காரர்கள் சற்று கவலைகள் அதிகம் இருக்கும் தன்மை கொண்டவர்கள். சிறிய உடல் மாற்றத்தையும் பெரிய பிரச்சனைகளாக நினைத்து மனதில் வைத்துக் கொள்வார்கள். இதனால் மன அழுத்தம் உருவாகும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவர்களின் ஒழுங்கான பழக்கங்கள், நேரத்திற்கு உணவு, சுத்தம், கட்டுப்பாடு, உடற்பயிற்சி போன்றவை அவர்களை நீண்ட காலம் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். மனநலத்தில் அமைதியை பெற இவர்களுக்கு தனிமை, அமைதி, புத்தக வாசிப்பு, ஆன்மீக சிந்தனை போன்றவை மிகவும் உதவும். அதிகமாக யோசிப்பதை குறைத்தால் இவர்களின் வாழ்க்கை மிகவும் சீராக மாறும். கன்னிராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திடீரென வெளிப்படுவதில்லை, அது உழைப்பின் வழியாக வெளிப்படும். அவர்கள் எதையும் இலவசமாக எதிர்பார்ப்பதில்லை. வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு முன்னேற்றமும் அவர்களின் முயற்சியின் பலனாகவே இருக்கும். ஆரம்பத்தில் வாழ்க்கை சற்று கடினமாக தோன்றினாலும் வயது கூட கூட அவர்களின் வாழ்க்கை நிலை உறுதியடையும். பிறருக்காக செய்த நல்ல செயல்கள், நேர்மை, ஒழுக்கம் ஆகியவை அவர்களின் அதிர்ஷ்டத்தை மெதுவாக அதிகரிக்கும். நான் செய்யும் வேலைதான் என் அதிர்ஷ்டம் என்ற மனப்பாங்கே கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவமாகவே இருக்கும். அதே போலதான் கன்னிராசியில் பிறந்தவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே மற்ற குழந்தைகளை விட சற்று மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் விளையாட்டில் கூட ஒரு ஒழுங்கையும் ஒரு விதிகளையும் கொண்டு வர விரும்புவார்கள். ஆசிரியர்கள் சொல்வதை கவனமாக கேட்பதும் பெற்றோர் கூடும் அறிவுரைகளை மனதில் வைத்துக் கொள்வதும் இவர்களின் இயல்பு. சிறு வயதிலேயே நான் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருக்கும். அதனால் தவறு செய்தால் அதை குறித்து அதிகமாக வருத்தப்படுவார்கள். இந்த பழக்கம் அவர்களை எதிர்காலத்தில் பொறுப்புணர்ச்சியுடன் மனிதர்களாக உருவாக்குகிறது. ஆனால் அதே நேரத்தில் சிறு வயதில் அதிக அழுத்தம் வந்தால் மனதில் பயமும் உருவாகும். அவர்களுக்கு பாராட்டும் அன்பும் ஊக்கமும் மிகவும் அவசியம். கன்னிராசிக்காரர்கள் நட்பில் மிகவும் தேர்ந்தெடுப்பவர்களாக இருப்பார்கள். எல்லோருடனும் உடனே பழக மாட்டார்கள். முதலில் அந்த நபரின் குணம், நடத்தை, சிந்தனை ஆகியவற்றை கவனிப்பார்கள். அவர்களுக்கு பிடித்தால் அந்த நட்பு நீண்ட காலம் நீடிக்கும். நட்பில் அவர்கள் கொடுப்பது அறிவுரை, உதவி, பாதுகாப்பு உணர்வு. நண்பன் தவறு செய்தால் கூட முகம் பார்த்து கண்டிப்பார்கள். இதனால் சிலர் அவர்களை கடுமையானவர்களாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்களின் நோக்கம் நல்லதுதான். நண்பன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களை இப்படி நடக்கச் செய்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எதிரிகள் எளியில் அதிகமாக தெரிய மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்களே அவர்களுக்கான பெரிய எதிரியாக இருப்பார்கள். அதிகமாக யோசிப்பது, சிறிய தவறையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது, தங்களை குறை கூடிக்கொள்வது, இவை அவர்களின் பெரிய சோதனைகள். சில நேரங்களில் அவர்கள் செய்த நல்ல செயல்களுக்கே சரியான பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அதனால் மனம் உடைந்து போகும் சூழலும் வரும். ஆனால் இத்தகைய காலகட்டங்களே அவர்களை மேலும் பலமாக மாற்றும். சோதனைகள் வந்தாலும் அதை திட்டமிட்டு கடந்து செல்லும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் வெளியில் தெரியாத பலவீனம், தங்களை தாங்களே அதிகமாக விமர்சிப்பது, நான் இன்னும் நல்லா செய்யலாம், இது போதுமா என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் இடைவிடாமல் ஓடும். இதனால் அவர்களுக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகும். இன்னொரு பலவீனம், மற்றவர்களின் தவறுகளை உடனே கவனித்து சொல்லும் பழக்கம். இது சிலருக்கு கவனமாக தோன்றலாம், அவமானமாகவும் தோன்றலாம். அதனால் உறவுகளில் சின்ன சின்ன பிளவுகளும் உருவாகலாம். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் மிகப்பெரிய இரகசிய பலம் அவர்கள் எதையும் விட்டுவிடாமல் மெதுவாக ஆனால் உறுதியாக சாதிக்கும் திறன். அவர்களுக்கு பெரிய கனவுகள் இருக்காது என்று நினைப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிக உயர்ந்த இலக்குகள் இருக்கும். அவர்கள் சத்தமில்லாமல் உழைப்பார்கள். ஆனால் முடிவில் பெரிய வெற்றியை அடைவார்கள். இன்னொரு பலம், மற்றவர்களின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் திறன். குழப்பத்தில் இருக்கும் ஒருவரை அவர்களின் வார்த்தைகள் மட்டுமே சரியான பாதைக்கு கொண்டு வர முடியும். இளம் வயதில் கன்னிராசிக்காரர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற ஆவலில் இருப்பார்கள். அதனால் அதிகமாக உழைப்பார்கள். சில நேரங்களில் மன அழுத்தம் அடைவார்கள். நடுத்தர வயதில் அவர்கள் வாழ்க்கையை சற்று அமைதியாக எடுத்துக்கொள்வார்கள். பணம், குடும்பம், மரியாதை இவை மூன்றும் ஒரே நேரத்தில் சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். முதுமை அடையும் காலத்தில் அவர்கள் ஆன்மீக சிந்தனையில் அதிகமாக ஈடுபடுவார்கள். பிறருக்கு அறிவுரை செல்லும் ஆசானாக மாறுவார்கள். மேலும் கன்னிராசிக்காரர்கள் தேர்வு செய்யும் தொழில்முறை பெரும்பாலும் அவர்களின் சிந்தனை திறனை முழுமையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்கள் செய்யும் வேலையில் தரம் என்பதையே முக்கியமாக கருதுவார்கள். அதனால் அலட்சியமான சூழ்நிலையில் வேலை செய்ய முடியாது. ஒவ்வொரு விவரமும் சரியாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் மனப்பாங்கு. கணக்கியல், ஆராய்ச்சி, மருத்துவம், கல்வி, எழுத்து, தகவல் தொழில்நுட்பம், நிர்வாகம் போன்ற துறைகளில் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள். ஆரம்பத்தில் சிறிய பதவியில் இருந்தாலும் அவர்களின் உழைப்பும் ஒழுங்கும் மெதுவாக அவர்களை மேலே கொண்டு செல்லும். மற்றவர்கள் கவனிக்காத குறைகளை கண்டுபிடித்து சரி செய்வதன் மூலம் நிறுவனத்திற்கே தேவையான மனிதர்களாக மாறுவார்கள். ஆண் கன்னிராசிக்காரர்கள்
வெளிப்படையாக அதிகமாக பேசாமல் உள்ளுக்குள் அதிகமாக யோசிக்கும் தன்மை கொண்டவர்கள். குடும்பம், தொழில், பொறுப்பு இந்த மூன்றையும் வாழ்க்கையின் அடிப்படை தூண்களாக கருதுவார்கள். காதலில் அவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். ஆனால் உணர்ச்சியை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவதை தயக்கம் காட்டுவார்கள். வாழ்க்கை துணையிடம் அவர்கள் எதிர்பார்ப்பது அழகான பேச்சு அல்ல, புரிதலும் ஒழுக்கமும் தான். பண விஷயத்தில் கவனமாக இருப்பார்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்தை நினைத்து சேமிப்பார்கள். வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக மென்மையான மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெண் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட பாதையாக நடத்த விரும்புவார்கள். வீட்டை நிர்வகிப்பதிலும் வேலை செய்யும் இடத்திலும் அவர்கள் ஒழுங்கும் சுத்தமும் முக்கியம். அவர்களின் பேச்சு நேர்மையாக இருக்கும். சற்றே கடுமையாக தோன்றினாலும் அதில் பொய் இருக்காது. குடும்பத்தின் நலன், குழந்தைகளின் எதிர்காலம், பொருளாதார பாதுகாப்பு ஆகியவற்றில் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். காதல் வாழ்க்கையில் அவர்கள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட உறவையை விரும்புவார்கள். உண்மையான அன்பு கிடைத்தால் முழு வாழ்க்கைகளையும் அர்ப்பணிக்கக்கூடிய மனம் இவர்களிடம் இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல பொருத்தம் கிடைக்கும் ராசிகள் பெரும்பாலும் பொறுப்புணர்ச்சியும் புரிதலும் கொண்ட ராசியாக இருக்கும். காரணம், கன்னி ராசிக்காரர்கள் உணர்ச்சியை விட நடைமுறை வாழ்க்கையை அதிகமாக மதிப்பார்கள். அவர்களை புரிந்து கொள்ளும் துணை கிடைத்தால் வாழ்க்கை மிகவும் சீராக செல்லும். அதிகமாக உணர்ச்சியில் மிதக்கும் நபர்களுடன் இவர்களுக்கு ஆரம்பத்தில் ஈர்ப்பு இருந்தாலும் நீண்ட காலத்திலிருந்து கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். அதனால் சமநிலை கொண்ட பொறுப்புணர்ச்சி உள்ள நபர்களுடன் உறவு நீடிக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் திடீரென வராது. ஆனால் முக்கியமான காலகட்டங்களில் மெதுவாக மாற்றங்கள் நிகழும். இளம் வயதில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். நடுத்தர வயதில் நிலையான வருமானம், குடும்ப அமைதி கிடைக்கும். முதிர்ந்த வயதில் மரியாதையும் சமூக அங்கீகாரமும் அதிகரிக்கும். அவர்கள் செய்த நல்ல செயல்களின் பலன் காலம் கடந்த பிறகு திரும்பி வரும். அதனால் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அவர்கள் நான் பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தேன் என்ற திருப்தியை அடைவார்கள். கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை பாடம் எல்லாமே பரிபூர்ணமாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சற்றே தளர்த்துவது. சில நேரங்களில் தவறுகளும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் குறைகளை திருத்தும் முன் அவர்களின் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அவர்கள் கற்றுக்கொண்டால் உறவுகள் இனிமையாக மாறும். வாழ்க்கையின் உண்மையான அமைதி கட்டுப்பாட்டில் அல்ல, சமநிலையில் இருக்கிறது என்பதை உணர்வதே இவர்களின் முக்கியமான பாடமாகும். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது திடீரென வரும் அதிர்ஷ்டமாக அல்ல, மெதுவாக உருவாகும் உயர்வாக இருக்கும். அவர்கள் சிறு வயதில் சிரமம் அனுபவிப்பார்கள். ஆனால் அந்த சிரமங்களை அவர்களை முதிர்ச்சியடைய செய்து வாழ்க்கையில் பெரிய பதவிகளை அடைய தகுதியானவர்களாக மாற்றும். உழைப்பை ஆயுதமாக கொண்டு அறிவை கவசமாக வைத்து முன்னேறும் தன்மை இவர்களிடம் இருக்கும். ஒரு கட்டத்தில் அவர்கள் செய்த உதவிகள், நல்ல செயல்கள், நேர்மை ஆகியவை சேர்ந்து ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். அந்த வாய்ப்பை அவர்களுக்கு அதிகாரம், மரியாதை, பொருளாதார உயர்வு ஆகியவற்றை ஒரே நேரத்தில் தரும். இதுதான் கன்னி ராசிக்காரர்களின் ராஜயோகம். கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்போது அது வெளிப்படையாக பெரிய படபடப்பாக வராது. முதலில் மனதிற்குள் ஒரு மாற்றம் வரும். நான் இதை செய்யலாம், நான் இதற்கு தகுதியானவன் என்ற நம்பிக்கை உருவாகும். அதற்கு பிறகு வாய்ப்புகள் மெதுவாக வர ஆரம்பிக்கும். வேலை மாற்றம், பதவி உயர்வு, புதிய பொறுப்பு, புதிய தொடர்பு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வரலாம். அதிர்ஷ்டம் என்பது லாட்டரி மாதிரி அல்ல, வாழ்க்கையின் ஒரு புதிய படிக்கட்டில் ஏறுவது போல இருக்கும். அந்த படிக்கட்டில் ஏறிய பிறகு அவர்களின் வாழ்க்கை நிலை மாறும். கன்னி ராசிக்காரர்களின் தோஷம் பெரும்பாலும் அவர்களின் மனதில்தான் இருக்கும். அதிகமாக யோசிப்பது, எல்லாவற்றையும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, தன்னைத்தானே குறை கூடிக்கொள்வது இவைதான் முக்கிய தோஷங்கள். இந்த தோஷம் குறையாதவரை வாழ்க்கையில் நல்ல வாய்ப்பு வந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது. நான் இதற்கு தகுதியா என்ற சந்தேகம் அதிர்ஷ்டத்தையே தள்ளி வைக்கும். அதனால் இவர்களுக்கு முக்கிய பரிகாரம் மனதை கட்டுப்படுத்துவதுதான். கன்னி ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய பரிகாரம் ஒழுங்கு வாழ்க்கை. தினமும் ஒரே நேரத்தில் எழுதுதல், ஒரே நேரத்தில் உணவு, ஒரே நேரத்தில் வேலை இவை வாழ்க்கையில் நல்ல சக்தியை உருவாக்கும். வாரம் ஒருமுறை ஏதாவது ஒருவருக்கு உதவி செய்வது, வயதானவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, நோயாளிகளுக்கு உதவி செய்வது இவை இவர்களின் கர்மாவை சுத்தமாக்கும். மேலும் புத்தகம் வாசிப்பது, தியானம் செய்வது, அமைதியான இடத்தில் தனியாக அமர்வது இவை மன தோஷத்தை குறைக்கும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு திரைப்படம் போல இருக்கும். முதல் பாதியில் போராட்டம், தன்னம்பிக்கை, சோதனை, தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இரண்டாம் பாதியில் உயர்வு, நிலை, மரியாதை, அமைதி வரும். அவர்கள் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டம் அடைவதற்கான ரகசியம் அவர்கள் தங்கள் கடமையை விட்டு விடாதது. உலகம் அவர்களை கவனிக்காமல் போனாலும் அவர்கள் தங்கள் வேலையை சரியாக செய்வார்கள். அந்த பழக்கமே ஒரு நாள் அவர்களை உயர்த்தும். இந்த ராசிக்காரர்கள் உலகுக்கு சொல்லும் பெரிய பாடம், சத்தமாக இல்லாமல் சாதிக்க முடியும், விளம்பரம் இல்லாமல் வெற்றி பெற முடியும், வேகமாக இல்லாமல் உயர முடியும். வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் மெதுவாக நடந்தாலும் சரியான பாதையில் நடந்தால் இலக்கை அடையலாம் என்பதை கன்னி ராசிக்காரர்கள் நிரூபி
தெரிவிப்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் மனம் ஒரு ஆய்வுக்கூடம் போல இருக்கும். அவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்தவுடன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதன் பின்னணி என்ன, இதில் என்ன குறை இருக்கலாம், இதனால் என்ன பயன் என்று பல கோணங்களில் சிந்திப்பார்கள். இதனால் அவர்கள் மெதுவாக முடிவெடுப்பவர்களாக தோன்றலாம். ஆனால் ஒருமுறை முடிவெடுத்து விட்டால் அதில் உறுதியாக நிற்பார்கள். அவர்களின் எண்ணங்கள் சுத்தமாகவும் தர்க்கபூர்வமாகவும் இருக்கும். உணர்ச்சியை விட அறிவை முன்னிலைப்படுத்தும் இயல்பு இவர்களிடம் அதிகம். இதனால் வாழ்க்கையில் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியும். கன்னி ராசிக்காரர்களின் பேச்சு மிக நேர்மையானதாக இருக்கும். அவர்கள் அளவான பொய்யை விட கொஞ்சம் கடினமான உண்மையவே சொல்லுவார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கசப்பாக தோன்றலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு அவர்கள் சொன்னது சரிதான் என்று புரியும். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் பேசும்போது அர்த்தமுள்ள வார்த்தைகளையே பேசுவார்கள். ஆலோசனை சொல்லும் போது கனவு காட்ட மாட்டார்கள். நடைமுறை வழிகளையே காட்டுவார்கள். தோல்விகளை சந்திக்கும் விதம். கன்னி ராசிக்காரர்கள் தோல்வியை எளிதில் மறக்க மாட்டார்கள். அது அவர்களின் மனதில் நீண்ட காலம் இருக்கும். ஆனால் அந்த தோல்வியை அவர்கள் வீணாக்க மாட்டார்கள். எங்கு தவறு நடந்தது என்பதை ஆராய்ந்து அதை ஒரு பாடமாக மாற்றிக்கொள்வார்கள். பிற ராசிகள் போட உடனே எழுந்து சொல்லாமல் சிறிது காலம் அமைதியாக இருந்து தங்களை தாங்களே நிறுத்திக் கொள்வார்கள். இதனால் அடுத்த முறை அவர்கள் செய்யும் முயற்சி அதிகம் உறுதியானதாக இருக்கும். தோல்வியே அவர்களின் ஆசானாக மாறும். புகழ் மற்றும் மரியாதை பற்றிய எண்ணம். கன்னி ராசிக்காரர்கள் வெளிப்படையான புகழை விரும்ப மாட்டார்கள். என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் குறைவு. ஆனால் நான் செய்த வேலை சரியாக மதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அவர்கள் விரும்புவது கைத்தட்டல் அல்ல, மரியாதை. அவர்களின் வேலை தரமாக இருந்தால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். காலப்போக்கில் அவர்கள் செய்யும் செயல்கள் அவர்களுக்கு பெயரும் மதிப்பும் சேர்க்கும். அது தாமதமாக வந்தாலும் உறுதியானதாகவே இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் அன்பை வார்த்தைகளால் காட்ட மாட்டார்கள். நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்ல மாட்டார்கள். ஆனால் உங்களுக்காக நேரம் செலவிடுவது, உங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது, உங்களை பாதுகாப்பது, இதுதான் அவர்களின் அன்பு மொழி. நீங்கள் கவலையில் இருந்தால் அவர்கள் உங்களுடன் உட்கார்ந்து ஆலோசனை சொல்வார்கள். பண உதவி, வேலை உதவி, வழிகாட்டுதல், இதெல்லாம் அவர்களின் அன்பின் வடிவம். கன்னி ராசிக்காரர்கள் தனிமையை விரும்புவார்கள். அது அவர்களுக்கு சோகமல்ல, ஓய்வு. தனியாக இருக்கும் நேரத்தில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் திட்டமிடுவார்கள். மனதை சீரமைப்பார்கள். அதிகமான கூட்டம், சத்தம், தேவையில்லாத பேச்சு, இவையெல்லாம் அவர்களுக்கு சோர்வை தரும். அமைதியான இடம், புத்தகம், இசை, தியானம், இவையே அவர்களின் உண்மையான நண்பர்கள். இந்த ராசிக்காரர்கள் உலகத்தை மாற்ற வரவில்லை, ஆனால் உலகத்தை ஒழுங்குபடுத்த வருகிறார்கள். அவர்கள் இல்லாமல் போனால் வேலைகள் குழப்பமாகும். அவர்கள் இருந்தால் வாழ்க்கை சீராகும். பெரிய சத்தம் இல்லாமல் மெதுவாக உறுதியாக முன்னேறும் மனிதர்களே கன்னி ராசிக்காரர்கள். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை பழக்க வழக்கங்களால் அமைந்தது. அவர்கள் காலை எழும் நேரம், வேலை செய்யும் முறை, ஓய்வெடுக்கும் விதம் என எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு வைத்திருப்பார்கள். திடீரென திட்டமில்லாமல் செயல் செய்வதை விரும்ப மாட்டார்கள். இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற மனப்பாங்கு அவர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை உருவாக்கும். இந்த பழக்கம் அவர்களை நீண்ட காலம் பாதுகாப்பாக வைத்திருக்கும். மற்றவர்களுக்கு இது கடுமையாக தோன்றினாலும் இவர்களுக்கு இது மன நிம்மதியின் அடிப்படை. கன்னி ராசிக்காரர்களின் பெரிய பயம் தவறு செய்வது, பிறர் முன் தோல்வி அடைவது, தவறாக மதிக்கப்படுவது, தங்கள் மதிப்பு குறைந்து விடுவது ஆகியவை இவர்களின் உள்ளுக்குள் இருக்கும் அச்சங்கள். அதனால் அவர்கள் எந்த வேலைகளையும் தொடங்குவதற்கும் பலமுறை யோசிப்பார்கள். இந்த பயம் சில நேரங்களில் அவர்களை முன்னேற விடாமல் தடுக்கும். ஆனால் அதே பயமே அவர்களை மிகுந்த கவனத்துடன் செயல்பட வைக்கும் சக்தியாகவும் மாறுகிறது. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி. கன்னிராசிக்காரர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகம் கொண்டவர்கள். அவர்களுக்கு வெறும் தேர்ச்சி பெறுவது போதாது, விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் பாடங்களை ஆழமாக கற்றுக்கொள்வார்கள். புத்தகங்கள், குறிப்புகள், ஆய்வுகள் இவை அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கும். அறிவு சேரும் போது அவர்களின் நம்பிக்கையும் அதிகரிக்கும். நான் தெரிந்து செய்கிறேன் என்ற மனநிலை அவர்களுக்கு தைரியத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் பிறருக்கு மேலாக நிற்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் இயல்பாகவே ஒரு நல்ல தலைவராக மாறுவார்கள். காரணம், அவர்கள் வேலை செய்யும் முறையில் நேர்மை, திட்டமிடல், பொறுப்பு ஆகியவை இருக்கும். மற்றவர்கள் தவறு செய்தால் கோபப்படாமல் அதை எப்படி சரி செய்யலாம் என்று வழிகாட்டுவார்கள். அதனால் மக்கள் அவர்களை நம்பி பின்தொடர்வார்கள். சத்தமாக ஆட்சி செய்யாமல் அமைதியாக வழிநடத்தும் தலைவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் பயணத்தை வெறும் சுற்றுலாவாக பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொரு பயணத்திலும் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் இவை அவர்களை மனதளவில் வளரச் செய்கின்றன. சிலருக்கு வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்கள் இடமாற்றம் மூலமாக வரும். வேலை காரணமாக ஊர் மாற்றம், வெளிநாடு பயணம் போன்றவற்றை அவர்களின் வாழ்க்கையை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். மற்றவர்களை மதிப்பிடும் விதம் எப்படி தெரியுமா? கன்னிராசிக்காரர்கள் ஒருவரை பார்த்தவுடன் நம்ப மாட்டார்கள். அவர்களின் செயல்களை கவனிப்பார்கள். பேசும் வார்த்தைகளை விட நடக்கும் முறையவே மதிப்பார்கள். அதனால் அவர்கள் தேர்வு செய்யும் நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் உறுதியானவர்களாக இருப்பார்கள். ஒருமுறை ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கை நீண்ட காலம் நிலைக்கும்.
கன்னிராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் எளிதில் பாதிக்கப்படுவார்கள். பிறர் மதிக்காமல் பேசினால், அவர்களின் உழைப்பே சிறியதாக நினைத்தால் அது அவர்களின் மனதில் ஆழமாக பதியும். ஆனால் அவர்கள் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். தனியாக இருக்கும்போது மட்டுமே அதை சிந்திப்பார்கள். இந்த தன்மை அவர்களை ஆழமான மனிதர்களாக மாற்றுகிறது. கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை இறுதியில் ஒரு பெரிய செல்வமாக முடிவதில்லை, ஆனால் ஒரு பெரிய திருப்தியாக முடியும். நான் யாரையும் ஏமாற்றவில்லை, நான் என் கடமையை செய்தேன், நான் பிறருக்கு பயனுள்ளதாகவே இருந்தேன் என்ற உணர்வே அவர்களின் மிகப்பெரிய வெற்றி. அந்த மன நிம்மதியே அவர்களுக்கு உண்மையான ராஜயோகம். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்கள் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை முடிவு செய்யும் முன் அதன் நல்ல பழக்கம், கெட்ட பழக்கம், எதிர்கால விளைவு, பிறருக்கு ஏற்படும் தாக்கம் ஆகிய அனைத்தையும் மனதில் வைத்து ஆராய்வார்கள். இதனால் சிலருக்கு அவர்கள் மெதுவானவர்கள் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியாகவே இருக்கும். காரணம், அது உணர்ச்சியில் இருந்து அல்ல, அறிவில் இருந்து பிறந்த முடிவு. ஒரு முறை முடிவு செய்த பிறகு அதை மாற்றிக்கொள்வது இவர்களுக்கு கடினம். அந்த அளவுக்கு அவர்கள் தங்கள் முடிவில் நம்பிக்கை வைப்பார்கள். கன்னி ராசிக்காரர்கள் யாரையும் உடனே நம்ப மாட்டார்கள். ஒருவரை நம்புவதற்கு முன் அந்த நபரின் செயல்களை நீண்ட காலம் கவனிப்பார்கள். வார்த்தைகள் அல்ல, செயல்கள் தான் இவர்களுக்கு முக்கியம். ஒரு முறை நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை மிகவும் ஆழமாக இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. இதனால் இவர்களின் வாழ்க்கையில் நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் உறவுகள் உறுதியானதாகவே இருக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.